ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போது வாழைப்பூவை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைப்பூவை இது போல் எடுத்து வச்சுட்டு அதோட மேல் பகுதியை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது அதில் மொத்தமாக ஒரு நரம்பு தெரியும், அதை எடுத்துடுங்க. அதே மாதிரி வெளிப்புறத்தில் பலூன் மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் நீக்கிடுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை போட்டுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இதை சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா, அந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க. இதை நல்லா சூடான எண்ணெயில் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் பொன்னிறமாக மிதமான தீயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா பொன்னிறமானதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த அருமையான வாழைப்பூ வடையை சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.